உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். குடும்ப வன்முறை சட்டத்தில் பொய்யாக சேர்க்கப்பட்ட கணவரின் உறவினர்களை அந்த வழக்கிலிருந்து நீக்க கோரி மனு தாக்கல் செய்ய முடியுமா? இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றம் தர்மராஜன் வெர்சஸ் திவ்யா என்கின்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கில் வாதியான மனைவி குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழாக கணவனுடைய உறவினர்கள் மீது மாமனார், மாமியார், நாத்தனார் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் பெயரை இணைத்து அந்த வழக்கான நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதிலே இந்த கணவருடைய உறவினர்கள் வேண்டுமென்றே பொய்யாக இந்த மனைவியானவர் எங்களை பழிவாங்கும் நோக்கோடு இந்த வழக்கில் எங்களுடைய பெயரை சேர்த்திருக்கிறார், ஆகவே அந்த வழக்கிலிருந்து எங்களுடைய பெயர்களை நீக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கோருகின்றனர். ஆனால் கீழமை நீதிமன்றம் மனைவிக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து விடுகிறது. இதனை எதிர்த்து அவர்கள் மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு வருகின்றனர். அங்கே விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் வேண்டுமென்றே, அதாவது தேவையில்லாமல் இந்த குடும்ப வன்முறை சட்டத்தில் கணவருடைய உறவினர்களான மாமனார், மாமியார், நாத்தனார்கள், கணவனுடைய சகோதரர்கள் இவர்களை இந்த வழக்கில் சேர்த்தால் அவர்கள் சிபிசி ஆர்டர் 1 ரூல் 10 சப்கிளாஸ் 2 கீழாக அந்த வழக்கிலிருந்து எங்களை விடுவிக்க கோரி அவர்கள் மனு தாக்கல் செய்யலாம் என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.